அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். பிறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என நாம் பிரார்த்திக்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளோடு நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தென்கிழக்கு பல்கலைக்கழக சம்மாந்துறை பிரயோக விஞ்ஞான பீட மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுப்பு. புத்தளத்தில் வாக்கெண்ணும் நிலையம் ஒன்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட வாக்கு சீட்டுகளின் எண்ணிக்கை இன்று கணிப்பீடு செய்யப்படவுள்ளது. இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கு இடையிலான கடற்பரப்பில் 65 பேருடன் நிர்கதிக்குள்ளான படகை நோக்கி சாகர கப்பல் பயணித்துக் கொண்டிருப்பதாக கடற்படையினர் தெரிவிப்பு. இத்தாலியின் புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றி வந்த படகு மூழ்கியதில் 130 பேர் உயிரிழப்பு. தென்கிழக்கு பல்கலைக்கழக சம்மாந்துறை பிரயோக விஞ்ஞான பீட மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பல்கலைக்கழக பிரயோக விஞ்ஞான பீட மாணவர்களுக்கு இடையே நேற்று பிற்பகல் ஏற்பட்ட மோதலின் போது 23 மாணவர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த மாணவர்களில் 6 மாணவிகளும் அடங்குகின்றனர். இந்த மோதல் சம்பவத்தை அடுத்து தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சம்மாந்துறை பிரயோக விஞ்ஞான பீடத்தை மறு அறிவித்தல் வரை மூடுவதற்கு தீர்மானித்ததாக பல்கலைக்கழக பதிவாளர் HA சத்தான் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு தெரிவித்தார். முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் தவறிழைத்தமை நிரூபணமாகும் மாணவர்களுக்கு உரிய தண்டனை விதிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகத்தின் சம்மாந்துறை பிரயோக விஞ்ஞான பீடத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் வருட மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு வலுப்பெற்றதை அடுத்து இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை இந்த மோதல் சம்பவம் தொடர்பில் 41 மாணவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர். விடுதி பிரச்சினையொன்றே இந்த மோதலுக்கு காரணமாக அமைந்துள்ளது என தெரியவந்துள்ளது. புத்தளம் புனித ஆண்ட்ரூஸ் வித்யாலய வாக்கெண்ணும் நிலையத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட வாக்கு சீட்டுகளின் எண்ணிக்கை இன்று கணிப்பீடு செய்யப்பட உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. எவ்வாறாயினும் இது வாக்குகளை மீள எண்ணும் நடவடிக்கை அல்லவென தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய கூறுகின்றார். கண்டெடுக்கப்பட்ட வாக்கு சீட்டுகளின் எண்ணிக்கையை கணிப்பிடுவதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என தேர்தல்கள் ஆணையாளர் சுட்டிக்காட்டுகின்றார். இதற்கமைய தேவையான ஏற்பாடுகளை முன்னெடுக்குமாறு புத்தளம் மாவட்ட செயலாளருக்கு அறிவுறுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு புத்தளம் உதவி தேர்தல்கள் ஆணையாளர் கொழும்பு தேர்தல்கள் செயலகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். வாக்கு சீட்டுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசேட விசாரணைகளை அண்மையில் ஆரம்பித்திருந்தது. இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கு இடையிலான கடற்பரப்பில் 65 பேருடன் நிர்கதிக்குள்ளான படகை நோக்கி சாகர கப்பல் பயணித்துக் கொண்டிருப்பதாக கடற்படையினர் தெரிவிக்கின்றனர். நிர்கதிக்குள்ளான படகு இருக்கும் இடத்தை நேற்றிரவு வரை சாகர கப்பல் அண்மித்திருக்கவில்லை என கடற்படையின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய கூறுகின்றார். இலங்கையிலிருந்து 250 கடல் மைல் தொலைவில் படகு நிர்கதிக்குள்ளாகி இருப்பதாக கடற்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். தொழில்நுட்ப கோளாறினால் செயலிழந்து இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கு இடையிலான கடற்பரப்பில் இந்த படகு பயணித்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. நிர்கதிக்குள்ளான படகில் உள்ளவர்கள் தொடர்பில் இதுவரையில் எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை எனவும் கடற்படையின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய மேலும் தெரிவிக்கின்றார். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி திருகோணமலை நகரை நோக்கி இன்றைய 3ஆம் நாள் பயணத்தை தொடரவுள்ளது. MTV MBC ஊடக வலையமைப்பு ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர்கள் சேவை மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் நேற்று முன்தினம் ஆரம்பமான இந்த வாகன தொடரணி கிளிநொச்சியை சென்றடைந்தது. அங்கிருந்து பஹமாஸ் தேசிய கொடியுடன் நேற்று காலை புறப்பட்ட இந்த வாகன தொடரணி பிற்பகல் அளவில் வவுனியா நகரை சென்றடைந்தது. வவுனியாவிலிருந்து இன்று நடைபெறவுள்ள விசேட நிகழ்வுகளை அடுத்து வாகன தொடரணி திருகோணமலை நகர் நோக்கி நகரவுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து எமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபன். ஒரே தேசம் ஒரே மக்கள் என்பதை முன்னுதாரணமாக கொண்டு வடக்கில் 10 தேவேந்திர முனை வரையான பயணத்தை ஆரம்பித்துள்ள
எம்டிசி மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற வாகன தொடரணி நேற்று 2ஆம் நாளாக வவுனியா நகரை வந்தடைந்தது. இன்று வடக்கிலிருந்து விடைபெற்று நாங்கள் கிழக்கிற்கான பயணத்தை மேற்கொள்ள உள்ளோம். அந்த வகையில் வவுனியா நகரிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி இன்று பயணிக்க உள்ளோம். 54 நாட்டுக்குடிகளை தாங்கியவன் நமது பயணம் தொடர்ந்த வண்ணம் என்றது. இடைவிடாக நடைபெறும் இந்த பயணத்தில் இன்று வவுனியாவிலிருந்து திருவண்ணாமலை வரையான மக்கள் எம்முடன் கைகோர்த்து நிற்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையில் நாம் பல கிராமங்கள் நகரங்களை சென்றடைந்து மீண்டும் எதிர்வரும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கொழும்பு காளிமுகத்தில் சஞ்சரிக்க உள்ளோம். இன்று வவுனியாவிலிருந்து பங்களாதேஷ் நாட்டுக்கோடியை தாங்கியவுடன் நாங்கள் அழகிய திருநகரம் திருவண்ணாமலைக்குள் பிரவேசிக்க உள்ளோம். வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை தருவதற்காக நியூஸ் குழுவாவின் உள்ளோம். நியூஸ் செய்திகளுக்காக வவுனியா நகரிலிருந்து ராசதுரை ஜெயரூபன். அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மதிய நேர பிரதான செய்தியை பிற்பகல் 1 மணிக்கும் எமது மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.